அன்பிற்கினிய இறை மக்களே, இந்திய இறையாண்மை பெற்ற குடியரசின் குடிமக்களே, ஜனவரி 26 இந்திய குடியரசும் பல்சமய நல்லிணக்க வாழ்வும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விழைகின்றோம். குடியரசும் சமய ஒற்றுமையும். ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நம் நாட்டின் குடியரசு தினத்தை கொண்டாடுகிறோம். ஜனவரி 17ஆம் நாள் அனைத்துலக சமயங்கள் தினத்தை கொண்டாடுகிறோம். நம் நாட்டை பொறுத்தளவில், அதிலும் குறிப்பாக இன்று நாடு இருக்கும் நிலையில், நம் நாட்டு மக்கள் தங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களால் தொடர்ந்து ஆள வேண்டுமாயின், நம் நாட்டில் சமய சுதந்திரமும் சமய நல்லிணக்கமும் சமய நல்லுணர்வுகளும் வேண்டும். ஏனெனில் நாம் இந்திய மக்கள் பல சமயங்களை சார்ந்து வாழ்கின்ற மக்கள். சமயங்களை சார்ந்து வாழ்கிறார்கள். சமயங்களுக்கிடையே நட்புணர்வையும் சமய ஒற்றுமையையும் வளர்ப்பவர்கள் நம் நாட்டின் குடியரசு நண்பர்கள். அவர்கள்தான் குடியரசை கட்டி காப்பவர்கள், வளர்த்தெடுப்பவர்கள். நாட்டில் உள்ள எல்லா குடிகளும் மனம் இசைந்தும் மனம் மகிழ்ந்தும் மனம் இணைந்தும் வாழவில்லை என்றால் அங்கு குடியரசு ஏது? இவ்வாறு நம் நாட்டின் குடியரசுக்கும் சமய ஒற்றுமைக்கும் நெருங்கிய உறவு இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. குடியரசும் சமய சமத்துவமும். நம் நாட்டு தலைவர்கள் பல சமயங்களை சார்ந்தவர்கள். நம் நாட்டு மக்களால் தேர்தல் நேரங்களில் தேர்ந்தெடுக்கப்படும் அரசியல் தலைவர்களும் பல சமயங்களை சார்ந்தவர்கள். பல சமயங்களை சார்ந்த பல தலைவர்களை பல சமயங்களை சார்ந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். எனவே அரசியல் தலைவர்கள் எல்லா சமயத்தினரையும் சரிசமமாக கருதி சரிசமமாக பணி செய்தால்தான் இந்திய குடியரசுக்கு அர்த்தம் இருக்கும். குடியரசு நம் நாட்டில் நிலைத்து நிற்கும். மாறாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் பாரபட்சமாக ஒரு சமயத்தினருக்கு சாதகமாகவும் மற்றொரு சமயத்தினருக்கு பாதகமாகவும் நடந்து கொண்டால் அது நம் நாட்டின் இறையாண்மைக்கும் குடியரசு தன்மைக்கும் குந்தகம் விளைவிக்கும். எனவே குடியரசையும் சமய சமத்துவத்தையும் காத்து வளர்த்திட மக்களும் மக்கள் தலைவர்களும் என்றும் பொறுப்பேற்க வேண்டும். குடியரசும் சமய கலந்துரையாடலும். நம் நாட்டின் கடந்த கால மற்றும் நிகழ்கால வரலாற்றை பார்க்கும்போது சமயங்கள் நடுவில் சந்தேகங்களும் அவநம்பிக்கைகளும் குழப்பங்களும் அதனால் சண்டை சச்சரவுகளும் இருந்து வந்துள்ளன. என்றும் அத்தகைய சூழ்நிலைகளை ஒரு சிலர் அவ்வப்போது உருவாக்கி வருகிறார்கள். இச்சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கவும் பல சமயங்களை சார்ந்த மக்கள் தங்களை சாராதவர்களை பற்றி நன்கு புரிந்து கொள்ளவும் வேண்டுமென்றால் சமய கலந்துரையாடல்களில் ஈடுபட்டும் அவற்றை ஊக்குவித்தும் வாழ்ந்திட வேண்டும். இத்தகைய கலந்துரையாடல்களை தொடக்க பள்ளிகளிலேயே தொடங்கினால் மிகவும் நல்லது. பள்ளிகளுக்கு வர முடியாத சிறுவர் சிறுமியருக்கும் படிப்பறிவு இல்லா மக்களுக்கும் முறைசாரா கல்வி மூலமாக
சமய விழிப்புணர்வு கல்வியை தர வேண்டும். இவ்வாறு சமயங்களை பற்றிய அறிவிலும் சமய நல்லிணக்க ஆற்றலிலும் மக்கள் வளர்ந்துவிட்டால் மக்களை தங்கள் சுயநலத்திற்காக அரசியல் ஆதாயத்திற்காக திசை திருப்பும் தந்திரக்காரர்களின் மந்திரங்கள் மக்களிடம் பலிக்காது. எனவே சமய கலந்துரையாடலை நாடெங்கிலும் இந்திய அரசு ஊக்குவித்தால் இந்திய குடியரசை எந்த மத அடிப்படை வாதங்களும் அசைக்காமலும் குழப்பாமலும் நாம் பார்த்து கொள்ள முடியும். சமயங்களோடு ஒத்துழைப்பு. எல்லா சமயங்களுமே மக்களை இறைவனிடம் அழைத்து செல்லும் வழிகள்தான். ரிலிஜன்ஸ் ஆர் ஹோல்ட் வேஸ் டு லார்ட். ஆனால் சமயங்கள் மக்களை மீட்பதில்லை. மனிதர்களை மீட்டு விடுவிப்பவர் இறைவன் ஒருவரே. இறைவனின் கரங்களில் சமயங்கள் மீட்கும் கருவிகளாக பயன்படுத்தப்படுகின்றன என்று தான் நாம் சொல்லலாம். இதனால் ஒவ்வொரு சமயமே பிற சமயங்களோடு ஒத்துழைக்க வேண்டும். பல சமயங்களை பற்றி அறிந்தவர்கள் சொல்வது இதுதான். ஒரு பூச்சாடியில் பல சமயங்கள் இருக்கின்றன. எல்லா ஆறுகளும் இறுதியில் கடலில் கலப்பது போல எல்லா சமயங்களும் மக்களை இறுதியில் இறைவனிடம் அழைத்து செல்கின்றன. கத்தோலிக்க திரு அவை பிற சமயங்களை பற்றி தனது மக்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், கிறிஸ்தவர்கள் தம் நம்பிக்கைக்கும் வாழ்விற்கும் சான்று பகருங்கள். கிறிஸ்துவமல்லா சமயங்களை பின்பற்றுபவர்களோடு முன்மதியுடனும் அமைதியுடனும் உரையாடல் நிகழ்த்த வேண்டும். அவ்வாறே அவர்களோடு ஒத்துழைக்க வேண்டும். மேலும் பிற சமயங்களை பின்பற்றுபவர்களிடத்தில் காணப்படுகின்ற அருள்நெறி மற்றும் அருள்நெறி சார்ந்த நலன்களையும் சமூக பண்பாட்டு விழுமியங்களையும் ஏற்றுக்கொண்டு அவற்றை பேணி வளர்ச்சியுற செய்ய வேண்டும். 2 வத்திக்கன் 7:10 எண் 2. இத்தகைய முற்போக்கான திரு அவையின் சிந்தனைகள் நாம் பிற சமயங்களுடன் முழுமூச்சோடு இணைத்து ஒத்துழைக்க உதவுகின்றன. குடியரசும் மனித விடுதலையும். இந்திய நாடு ஒரு குடியரசு நாடு என்பதை எந்த சந்தேகமும் இன்றி நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதனுடைய பயனை எல்லா இந்தியர்களும் இன்னும் முழுமையாக பெறவில்லை என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. எனவே நாம் இன்னொரு வித குடியரசை நோக்கி நம் நாட்டை வழிநடத்த வேண்டும். இந்தியாவில் இன்றும் பல கோடி மக்கள் சொந்த நிலமில்லாமல், தங்க வீடில்லாமல், உண்ண உணவில்லாமல், உடுத்த போதிய உடைகள் இல்லாமல், வன்மையான இடம்பெயர்க்கப்பட்டும் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் இந்திய குடியரசால் என்ன பயன்? இவர்கள் தேர்ந்தெடுத்த தலைவர்கள் இவர்களை இன்னும் கண்டு கொள்ளவில்லை. ஏன்? இந்த சூழலில்தான் சமயங்கள் இவர்களுக்கு பொறுப்பேற்க வேண்டுமென்றும் அவைகளுடன் இணைந்து அரசியல் தலைவர்களை பொறுப்பேற்க செய்ய வேண்டும் எனவும் அதற்காக அவைகள் ஒருங்கிணைந்து பணி செய்ய வேண்டும் என்பதையும் நாம் உணர்கிறோம். முடிவாக எல்லா சமயங்களுமே ஏழைகளை அன்பு செய்ய நம்மை அழைக்கின்றன. ஏழைகளில்தான் இறைவன் வாழ்கிறார் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். ஏழைகளில் என்னை காணுங்கள் என்கிறார் இயேசு ஆண்டவர். இஸ்லாமும் புத்த சமயமும் ஏழைகளுக்கு மிகுந்த அக்கறை காட்ட அழைக்கின்றன. இவ்வாறு எல்லா சமயங்களும் ஏழைகளுக்கு பரிவு காட்டுகின்றன. பரிவு என்ற சொல்லுக்கு இரக்கம் என்பது பொருள் அல்ல. மாறாக பரிவு என்றால்
ஏழை எளிய மக்களின் முழு விடுதலையை பெறுவதற்கு அவர்களின் வாழ்வுக்காக உழைப்பது என்பதே சரியான பொருள். இதைத்தான் இயேசுவின் வாழ்வில் நாம் பார்க்கிறோம். மக்கள் ஆயனில்லா ஆடுகளாக இருந்ததால் அவர்கள் மீது அவர் பரிவு கொண்டார். மத்தேயு 9:36. ஏழைகளை மையமாக கொண்ட வாழ்வில் எல்லா சமயங்களுமே இணைந்து உழைக்க நல்லதொரு வாய்ப்பு இருக்கிறது. எனவே சமயங்கள் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும். ஏழைகளை மையமாக கொண்ட வாழ்வில் இறைவன் மையம் பெறுகிறார். இந்தியாவில் வாழும் ஏழைகள் பெரும்பான்மையானவர்கள் ஏழைகள் எந்த மதத்தையும் சார்ந்தவர்கள் என்றாலும் அவர்கள் ஏழைகள் என்பதாலேயே எல்லா சமயங்களும் இணைந்து அவர்களின் விடுதலைக்காக பாடுபட வேண்டும். எல்லா சமயங்களும் ஏழைகளை மையமாக வைத்து என்று பணி செய்கின்றதோ அன்றே சமய பகைமைகளும் பொறாமைகளும் சண்டைகளும் மறைந்துவிடும். எனவே பல்சமய தோழமையில் ஏழைகளின் விடுதலைக்காக இன்டர் ரிலிஜியஸ் சொலிடாரிட்டி ஃபார் த லிபரேஷன் ஆஃப் த புவர் என்பதை நடைமுறைப்படுத்த குடியரசு தினத்தன்று உறுதி எடுப்போம். நம் சிந்தனைக்கும் தியானத்திற்கும் செயலாக்கத்திற்கும் 5 பரிந்துரைகள். 1. சமய நல்லிணக்கத்தையும் சமய சுதந்திரத்தையும் நான் வாழும் ஊரில் அல்லது நகரில் வளர்த்திட எந்தெந்த வழிகளில் நான் முயற்சிகளை மேற்கொள்கிறேன். 2. குடியாட்சியையும் சமய சமத்துவத்தையும் போற்றி வளர்த்திட சமய கலந்துரையாடல்கள் மூலம் நாம் பணிபுரியும் தளங்களில் உழைக்கலாம். 3. சமயங்கள் இன்று மக்களை மீட்கின்ற இறைவனின் கரங்களாக செயல்படுகின்றனவா அல்லது ஒரு சில சுயநலவாதிகள் மற்றும் சுரண்டல்காரர்களின் அடிமைகளாக இருந்து செயல்படுகின்றனவா? 4. பிற சமயங்களை பின்பற்றுபவர்களிடத்தில் காணப்படுகின்ற அருள்நெறி மற்றும் அருள்நெறி சார்ந்த நலன்களையும் சமூக பண்பாட்டு விழுமியங்களையும் ஏற்றுக்கொண்டு அவற்றை பேணி வளர்த்திட வத்திக்கான் II கிறிஸ்துவ சமூகத்தில் நான் வரைந்துள்ள திட்டங்கள் எவை? 5. ஏழை எளிய மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தல், அவர்களை ஒருங்கிணைத்தல், அவர்களின் துன்பங்களில் போராட்டங்களில் பங்கேற்றல், அவர்களுக்கு நமது கல்வி நிறுவனங்களிலும் திரு அவை ஆற்றும் எல்லா பணிகளிலும் முன்னுரிமை கொடுத்தல் போன்ற இந்த செயல்களை பல்சமய தோழமையில் நாம் ஆற்றினால் இந்தியாவின் எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களும் மற்றும் ஏழைகளும் ஒரு நாள் ஒருங்கிணைந்த விடுதலை பெற்றிட அவை வழிவகுக்கும். செயல்படுவோமா? செயல்பட இந்நாள் நமக்கு தூண்டுதலை தரட்டும்.